இன்றைய முக்கிய செய்திகள். ஜனநாயகத்தை பலவீனப்படுத்த வாக்காளர் பட்டியலில் முறைகேடு, பாஜகவின் செயலுக்கு RSS ஆதரவா என கெஜ்ரிவால் கேள்வி. இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாது, தேர்தல் ஆணையத்திடம் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். அமைச்சரின் கார் ஒலி எழுப்பியதால் வெடித்தது வன்முறை, கடைகள் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பதற்றம். வணக்கம். வணக்கம். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்கி ஜனநாயகத்தை பாஜக பலவீனப்படுத்துவதை RSS ஆதரிக்கிறதா என்று முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவிற்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தேர்தல் களத்தில் மோத அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே களம் காண்கின்றன. காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி கட்சிகள் வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டன. இந்நிலையில் தேர்தல் வெற்றிக்காக பாஜக தவறான வழிகளை கையாள்வதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தாம் போட்டியிட உள்ள புதுடெல்லி தொகுதியில் 5000 வாக்காளர்களை நீக்கவும் புதிதாக 7500 பேரை சேர்க்கவும் பாஜகவினர் மனு அளித்திருப்பதாக அவர் கூறியிருந்தார். அவர்களது செயலுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருப்பதாகவும் திரு கெஜ்ரிவால் புகார் தெரிவித்திருந்தார். பெயர் நீக்கத்திற்கான 5000 மனுக்களில் 500 மனுக்கள் குறித்து தமது கட்சியினர் ஆய்வு செய்ததில் 408 பேர் இடம் மாறாமல் பழைய முகவரிகளிலேயே வசித்து வருவது தெரிய வந்ததாக திரு கெஜ்ரிவால் கூறினார். 20 முதல் 30 ஆண்டுகளாக ஒரே முகவரியில் வசிப்பவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதன் மூலம் வாக்குரிமை மட்டுமின்றி குடியுரிமையையும் பறிக்க முயற்சி நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒரே வீட்டில் 47 வாக்குகளும் மற்றொரு வீட்டில் 22 வாக்குகளும் சேர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட திரு கெஜ்ரிவால் பரிசோதித்து பார்த்ததில் குறிப்பிட்ட முகவரியில் வீடுகளே இல்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் RSS அமைப்பின் தலைவர் திரு மோகன் பகவத்திற்கு அவர் இன்று அனுப்பியுள்ள கடிதத்தில் வாக்குகளை பெற வாக்காளர்களுக்கு பெருமளவில் பாஜகவினர் பணம் தருவதாகவும் பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் இத்தகைய தவறான செயல்களை RSS அங்கீகரிக்கிறதா என்றும் திரு கெஜ்ரிவால் வினவியுள்ளார். ஆனால் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள டெல்லி பாஜக தலைவர் திரு வீரேந்திர சச்தேவா புத்தாண்டின் முதல் நாளில் தாம் அவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பொய் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த எடப்பாடி திரு பழனிசாமி தரப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த மனு மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இது குறித்து விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதை அடுத்து எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்டோர் சார்பில் பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் திரு பன்னீர்செல்வம் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி OPS, EPS ஆகியோரை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்களாக தேர்ந்தெடுத்ததே கட்சியின் அடிப்படை விதியின்படி சட்டப்பூர்வமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் 5 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் என்பதால் அதனை பொதுக்குழு தீர்மானம் மூலம் கலைத்துவிடவோ முடக்கிவிடவோ முடியாது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணங்களின் அடிப்படையிலும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் இரட்டை இலை சின்னத்தின் உரிமையாளரான தம்மிடம் இரட்டை இலை சின்னத்தை ஒப்படைத்து தங்கள் தரப்பையே அதிமுகவாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் திரு பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவின் தற்போதைய நிர்வாகம் சட்ட விரோதமானது என்பதால் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அதிமுக உரிமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி திரு பழனிசாமி வசம் உள்ள கட்சி அதிகாரங்களை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் புத்தாண்டையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த திருமதி சசிகலா இந்த ஆண்டு அதிமுகவை இணைப்பது உறுதி என்றும் அடுத்த ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி அமைப்பதே இலக்கு என்றும் கூறினார். 26 அம்மாவின் ஆட்சியை அமைப்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதுவும் தமிழக மக்களுக்காக நிச்சயம் நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களிடம் எங்கள் தலைவர்கள் விட்டு சென்றுள்ளனர்.
அதிமுகவை ஒருங்கிணைத்தால் தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் திருமதி சசிகலா கூறினார். மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைச்சரின் கார் ஓட்டுநர் எரிச்சலூட்டும் வகையில் ஹாரன் அடித்ததால் வெடித்த வன்முறையில் கடைகள், வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. அம்மாநில குடிநீர் விநியோகத்துறை அமைச்சரும் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு குலாப் ராவ் பாட்டீலின் சொந்த ஊரான பாலஜி கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஜல்கான் மாவட்டம் பாலஜி கிராமம் வழியாக நேற்றிரவு திரு குலாப் ராவின் காரில் அவரது குடும்பத்தினர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அமைச்சரின் கார் ஓட்டுநர் அதிக சத்தத்துடன் ஒலிப்பானை தொடர்ந்து அடித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் எரிச்சலடைந்த அக்கிராம மக்கள் திரு குலாப் ராவ் பாட்டீலின் கார் ஓட்டுநரை தாக்கியதுடன் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து அங்கு திரண்ட அமைச்சரின் ஆதரவாளர்களான சிவசேனா கட்சி தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியவர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் கற்களை வீசியும் தீ வைப்பு சம்பவத்திலும் ஈடுபட்டதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. இந்த வன்முறையில் 12க்கும் மேற்பட்ட கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. 6 வாகனங்கள் கொளுத்தப்பட்டன. வன்முறை குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ வைத்ததில் எரிந்த கடைகளும் வாகனங்களும் உருகுலைந்து போய் உள்ளன. பாலதி கிராமத்தில் பதற்றம் நீடிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் நாளை காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பரமக்குடியில் தயாரிக்கப்படும் பம்பர் காட்டன் சேலைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என மத்திய அரசிற்கு நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை 56 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. திண்டுக்கல் பூட்டு, சேலம் சுங்குடி சேலை, காஞ்சிபுரம் பட்டு, மதுரை மல்லிகை உள்ளிட்டவை இந்த குறியீட்டை பெற்றுள்ளன. பரமக்குடி அருகே எம்மனேஸ்வரத்தில் 80க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பம்பர் காட்டன், காட்டன் சில்க், காட்டன் ஜரிகை உள்ளிட்ட சேலை ரகங்கள் நெய்யப்படுகின்றன. அங்கு 10,000க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் உள்ள நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கணினியில் வடிவமைக்கப்படும் டிசைன் அட்டைகளை கொண்டு நேர்த்தியான முறையில் சேலைகள் தயாரிக்கப்படுகின்றன. மயில், சிங்கம், மீன் உள்ளிட்ட உருவங்களை தத்ரூபமாக பொறித்து உற்பத்தி செய்யப்படும் பம்பர் காட்டன் சேலைகளுக்கு மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நல்ல வரவேற்பு உள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்தனர். வகை வகையான டிசைனில், வகை வகையான கலரில் நம்ம சொசைட்டிலேருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். புவிசார் குறியீடு மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா எங்களுக்கு சிறப்பு அம்சமாக இருக்கும். பல சலுகைகளும் கிடைக்கும். நம்ம உருப்படிகளும் நல்லா சேல்ஸ் ஆகும். எல்லாரும் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். ஃபேமஸாக இருக்கிறது பம்பர் காட்டன். அதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பரமக்குடியில் நிறைய உற்பத்தியும் ஆகுது. நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் வரவங்க எல்லாம் ராமேஸ்வரம் பார்க்க வரவங்கலாம் நிறையா கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதனால் பரமக்குடியில் வந்து நிறையா உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக இதுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், ஆரணி, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டுச்சேலைகள் தயாரிக்கப்படுவது போலவே எம்மனேஸ்வரத்திலும் மிகவும் நேர்த்தியான முறையில் சேலைகளை உற்பத்தி செய்வதாக கைத்தறி நெசவாளர்கள் கூறினர். தனித்தன்மையுடன் வடிவமைக்கப்படும் பம்பர் காட்டன் சேலைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். ஆங்கில புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த ஆண்டு நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார். இந்தியாவுக்கும் உலகுக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு மோடி வாழ்த்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இந்த ஆண்டு அனைவருக்கும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்று நம்புவதாக பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் திரண்டு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமது இல்லத்தில் கட்சி தொண்டர்களை இன்று அவர் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆன்லைன் மோசடிகளை தடுக்கும் நடவடிக்கையாக 3 வகையான செயலற்ற வங்கிக் கணக்குகளை மூடும் நடவடிக்கை இன்று தொடங்குவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பண பரிமாற்றம் நடக்காத வங்கிக் கணக்குகள், 12 மாதங்களாக எவ்விதமான பண பரிமாற்றம் இல்லாத வங்கிக் கணக்குகள், நீண்ட காலமாக இருப்பில் பணமே இல்லாத வங்கிக் கணக்குகளும் மூடப்படுவதால் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளை பரிசோதித்துக் கொள்ளுமாறு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. பாலியல் வழக்குகளில் தொடர்புடையவர்களுக்கு பாஜகவில் கட்சி பதவி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் திரு கோகுலகிருஷ்ணன் 6 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார். மீஞ்சூர் காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரநாதர் கோவில் முன்பாக அவர் இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார்.
தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. நேற்று மாலை முதல் தண்ணீரின் சீற்றம் குறைய தொடங்கியதால் தடை நீக்கப்பட்டதை அடுத்து ஏராளமானோர் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர். திருப்பதி தரிசனத்திற்கு தெலுங்கானா மாநில மக்கள் பிரதிநிதிகளின் பரிந்துரை ஏற்கப்படும் என அம்மாநில முதலமைச்சருக்கு ஆந்திர முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். தெலுங்கானா மக்கள் பிரதிநிதிகளின் பரிந்துரை கடிதங்களுடன் வருவோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் தரிசன வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்ததை அண்மையில் தேவஸ்தான நிர்வாகம் நிறுத்தியது. இதனால் சர்ச்சை ஏற்பட்டதை அடுத்து ஆந்திர முதலமைச்சருடன் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு பேச்சு நடத்தினார். இதைத் தொடர்ந்து தெலுங்கானா மக்கள் பிரதிநிதிகளின் பரிந்துரை கடிதங்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் VIP தரிசன அனுமதி அல்லது 300 ரூபாய் டிக்கெட் வழங்க முடிவு செய்யப்பட்டது. கும்பகோணம் ரயில் நிலையத்தை 100 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்க பூமி பூஜை செய்து 10 மாதங்கள் ஆகியும் பணி தொடங்காமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 2028ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள மகாமக திருவிழாவில் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்கள் வசதிக்காக புதிய ரயில் வழித்தடம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் எழுப்பி வருகின்றனர். கும்பகோணம் ரயில் நிலையத்தை 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த பிரதமர் திரு மோடி காணொலி மூலம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் அடிக்கல் நாட்டிய நிலையில் அந்த பணியை விரைவில் தொடங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஓராண்டுக்கு முன்பாக சுமார் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக சொல்லி அதற்கான அடிக்கல்லும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காணொலி மூலமாக நாட்டினார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு பணிகளும் தொடக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த ரயில் நிலையத்தை புனரமைத்து புதிய வடிவமைப்பு கொடுக்க வேண்டும். அதற்கான பணிகளை விரைந்து இந்த மத்திய ரயில்வே அமைச்சகம் செய்து கொடுக்க வேண்டும். விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரை இரட்டை ரயில் பாதை போடப்பட வேண்டும். அப்படி இரட்டை ரயில் பாதை அமைத்தால்தான் இந்த மகாமகத்தை எதிர்கொள்ள முடியும். கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருத்தாச்சலம் புதிய ரயில் பாதை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றியாக வேண்டும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காளாப்பூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இதில் பெரிய மாடு பிரிவில் 14 ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் 25 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. பெரிய மாடு பிரிவுக்கு 8 மைல், சிறிய மாடு பிரிவுக்கு 6 மைல் என போட்டி தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் சின்ன வெங்காயம் விலை அதிகரித்து கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோயம்பேடு சந்தைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் வருகின்றன. அதிக பனிப்பொழிவால் கடந்த சில வாரங்களாக வரத்து குறைவு காரணமாக அனைத்து காய்கறிகளின் விலையும் 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெங்காயத்தின் விலை இன்று மொத்த விற்பனையில் 90 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனை கடைகளில் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தனியார் விளையாட்டு பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8ஆம் வகுப்பு மாணவி கயல்யா, 4ஆம் வகுப்பு மாணவன் தாரகேஷ் ஆகியோர் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் 1 கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலையில் காரை தள்ளிச் செல்லும் உலக சாதனையை நிகழ்த்தினர். 100 மாணவர்கள் தீப்பந்த சிலம்பத்தை 1 மணி நேரம் தொடர்ச்சியாக சுழற்றி மற்றொரு உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனைகள் நொபேல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு பெற்றன. தொடரும் பனிப்பொழிவு காரணமாகவும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டும் திருப்பூர் மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 1000 ரூபாயாக இருந்த மல்லிகை இன்று 2400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. முல்லை 1200 ரூபாய்க்கு விற்பனையானது. மற்ற பூக்களின் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 368 புள்ளிகள் உயர்ந்து 78,507 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 98 புள்ளிகள் அதிகரித்து 23,743 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,200 ரூபாயாகவும் ஒரு கிராம் 7,150 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 98 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்கி ஜனநாயகத்தை பாஜக பலவீனப்படுத்துவதை RSS ஆதரிக்கிறதா என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் அமைச்சரின் கார் ஓட்டுநர் அதிக ஒலி எழுப்பியதை தொடர்ந்து வெடித்த வன்முறையில் கடைகள், வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.